ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீக்ஸ் அஃபிஷியல். ஸோ இப்போதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீக். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பேன். எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, எப்படி காலேஜ் ப்ராப்பரா டிஸ்கண்டினியூ பண்றது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ற மாதிரி கிளியரா யாருக்கும் மைண்ட் செட் இருக்காது இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ணணும் எல்லாமே கிளியர் அண்ட் கட்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். அதோட வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நான் பார்ட் 2 வீடியோ கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. எக்ஸ்பீரியன்ஸையும் பிளஸ் ஒரு Q&A கொஸ்டின் மாதிரி நான் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிப்பீங்க இல்லையா, சோ உங்களுக்கு டவுட்ஸ் வரும் கண்டிப்பா. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எதனா ஒரு சில டவுட்ஸ் வரும் கண்டிப்பா. அதை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு ஒரு கொஸ்டின் மாதிரி நான் ஒரு எழுதி வச்சிருக்கேன். சோ அதை கிட்டத்தட்ட டக்கு 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 நான் சொல்லிடுறேன். சோ இதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ வித்வுட் எனி டிலே வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் ஃபர்தரா நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோவே நான் 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமே Q&A செஷனுக்கு நம்ம போக போறோம். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன், எதை பத்தி சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியரா புரியும். அதனால இந்த வீடியோவை 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, Q&A செஷனுக்கும் சரி, நான் இந்த டைரியில என்னென்ன பண்ணணும் என்னென்ன சொல்லணும் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு நேத்து என்ன நடந்ததுன்னு கேட்டாலே சுத்தமா ரிமெம்பர் பண்ணி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஞாபகம் பத்தி நிறைய. சோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ஏன் டிஸ்கண்டினியூ பண்ண, அதுதான் முதல் இந்த ப்ராசஸோட ஹோல் இதுவே இதுதான். இது இருந்தாதான் நான் எதுக்கு இது இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு காலேஜ் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதோ ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு காலேஜ் நான் போய் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. சீரியஸ்லி சொல்ல போனா, நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல பரவாயில்ல இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகல. எனக்கு அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தது. எனக்கு ஏன்டா போய் சேர்ந்தோம், கட்டின காசுக்கு வர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவே நாங்க கவனிச்சோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படின்னா இப்ப உட்டன் டேபிள் கைஸ், ஓகேவா, உட்டன் டேபிள் இருக்கும். நம்ம உட்கார்றதுக்கு சேர் நீங்க ஃபங்க்ஷன்ல போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பிளாஸ்டிக் சேர் இருக்கும்ல, அதுதான். ஓகேவா, நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு சத்தியமா அதுதான் என் பெஞ்சா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணவே இல்லை. துளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ண. நான் என்ன நினைச்சேன்னா, பேரண்ட்ஸ் வராங்கன்றதுக்காக சேரை வாடகை கேட்டிருக்காங்க. அப்படிதான் நாங்க ரியலா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் இந்த பசங்களோட மைண்ட் செட்டே. சோ அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனோம். எங்களுக்கும் கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணாங்க. நாங்களும் போனோம், உட்காந்தா இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம், இதுதான் உங்களோட பெஞ்ச், இதுதான் உங்களோட இது அதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு சத்தியமா அப்படியே ஷாக்கா இருந்தது. நம்ம கட்டின ஃபீஸுக்கு இதுதான் நம்ம பெஞ்சா சேரா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு சீரியஸ். ஏன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அப்படின்னு இருக்கும். நான் ஈவினிங் ஷிஃப்ட் தான் படிச்சேன். நம்மளால புக்ஸும் வெயிட்டா இருந்ததுன்னா வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வருவாங்க. பெஞ்ச்ல எதனா புக்ஸ் இருந்ததுன்னா அது காணாம போயிடும். சோ அந்த மாதிரி மனநிலையில தள்ளப்பட்டுட்டேன் நானு. அதனால அதையும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. BCAனாலே நிறைய கோடிங் படிக்கிற மாதிரி எல்லாம் வரும். சோ அங்க பாத்தீங்கன்னா லேப்னு ஒண்ணு இருக்கும். லேப்ல பாத்தீங்க அப்படின்னா 45 சிஸ்டம் தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் 50. ஓகேவா, 5 பேருக்கு சிஸ்டமே கிடையாது. அதுலயும் 45னா 45க்கும் இது பண்ண மாட்டாங்க. ஒரு 2 சிஸ்டம் டீச்சர்ஸ்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். சோ அதுல எங்களுக்கு சிஸ்டமே சுத்தமா கிடைக்கல. அதுவும் என் பேர் லாஸ்ட்ல வரும். என் பேர் கேல ஸ்டார்ட் ஆகுறதுனால என் பேர் லாஸ்ட்ல வந்துரும். ஏழே அத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற பேர் அத்தனை பேர், ஒரு 10 பேர்கிட்ட ஏழே இருந்தாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்குலாம் சுத்தமா சிஸ்டம் கிடைக்கல. நான் எப்பயுமே கம்பைன் சிஸ்டம் தான். லைக் எப்படின்னா, ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா யார் கூட நான் கம்பைன்ல உட்காந்து அவங்க போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி நான் போட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் காமிக்கணும். அப்படி அவுட்புட் காமிக்கலன்னா அவங்க சைன் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது. சோ நானும் ஒரு 6 மந்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். வீட்டுல நான் இதை பத்தி எதுவுமே நான் சொல்லவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவ்வளவு கடுப்பா இருந்தது. நம்ம கட்டின காசுக்கு இது ஒர்த் இல்லைன்னு மைண்ட் சொல்லிட்டே இருந்தது. நானும் ஓகே அப்படின்னு, அட்லீஸ்ட் கட்டின காசுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு காலேஜ்ல கொடுக்கறதுக்காக தான் அந்த கோர்ஸே நம்ம எடுத்து படிக்கணும். சோ அது கண்டிப்பா அது கொடுக்கவே இல்லை எனக்கு. நான் என்ன சொல்ல முடியும் அந்த இடத்துல. சோ நான் ஒரு 6 மந்த் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செம் முடிச்சிட்டேன் நல்லபடியா. பட் நான் கம்பைன்ல இருந்தே இவ்வளவு முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ என்ன பண்ணேன்னா செகண்ட் செம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்பதான் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது நான் பெருசா எதுவும் சொல்லிக்கல, ஏன்னா எங்க அம்மாக்கே தெரியாது, நான் சொல்லவே இல்லை எதுவுமே. செகண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போதுதான் நான் வந்து போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்து எனக்கு சிஸ்டமே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வந்து இது ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டாங்க. செகண்ட் செம் வந்து சக்சஸ்ஃபுல்லி எழுதிட்டேன். அப்பவுமே எனக்கு சிஸ்டம் இல்ல. அவங்க என்ன கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் சிஸ்டம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னாங்க. நானும் வந்து ஒரு 1 month கிட்ட வெயிட் பண்ணேன். அந்த மாதிரி எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது வந்து நான் எங்க அம்மாட்ட சொன்னேன். அவங்க சொன்னதுக்கு வந்து எங்க டீச்சர் கிட்ட வந்து பேசினாங்க. பேசினதுக்கு அவங்களும் வந்து சாஃப்டா சொன்னாங்க, இல்லம்மா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு காலேஜ் பிடிக்கல, எனக்கு ஃபைனலி நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு காலேஜ் பிடிக்கல. நான் போன அந்த 1 yearமே வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புமே பெருசா பிடிக்கல, செட் ஆகல. ஓகேவா, ஒருத்தரும் ஒரு விதம் அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமா செட் ஆகல. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருக்க நம்பிக்கையே துளி கூட இல்லாம பண்ணது வந்து அந்த 1 year தான். அண்ட் நல்லா அந்த காலேஜ்ல இருந்து நான் நிறைய லெசன்ஸும் கத்துக்கிட்டேன். இப்போ நான் மெச்சூரா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த காலேஜ் தான் நான் சொல்லுவேன். காலேஜ்னு சொல்றதை விட ஒரு சில பர்சன் நான் சொல்லுவேன். ஓகேவா, அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அண்ட் இன்னொரு திங் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த வருஷத்தை ஓட்டி ஓட்டி அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஃபைனலி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ நான் டிஸ்கண்டினியூ பண்றேன்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்லயும் வந்து நான் சொல்லிட்டேன், நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம் இந்த காலேஜ், நான் வேற காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் வந்து எந்த ஒரு ரெசிடேஷனும் இல்லாம ஏதாவது கேட்டதுக்கு வந்து எனக்கு வந்து சரின்ட்டாங்க. நான் கேட்டேன்னு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ், இவ்வளவு காசு கட்டி நான் படிக்கிறேன், இப்ப காலேஜ் பிடிக்கல அப்படின்னா என்ன, எல்லாரும் வீட்டுல வெளுத்து கட்டிடுவாங்க. என் வீட்டுல நான் அப்படிதான் நினைச்சேன். சோ அவங்க ஒத்துக்குனாங்க, ஓகே உனக்கு புரியுது என்ன சொல்றதுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு எங்க மேம் கிட்ட வந்து எங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் செகண்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவங்க வந்து அரேஞ்ச் பண்றேன்னே சொன்னாங்க தவிர ஆனா அரேஞ்ச் பண்ணல. ஓகேவா, இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமே என்ன கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, உனக்கு 3 yearsக்குமே கம்பைன் தான், 3 வருஷத்துக்கும் நான் கம்பைன் பண்ணி படிக்கிறதுக்கு, நான் ஒரு காசு கொடுத்து ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு எனக்கு தனி சிஸ்டம் கொடுத்தா பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் எனக்கு வந்து இதுதான் மெயின் ரீசன், நான் படிக்கிறதுக்கு தேவையான எஜுகேஷன் நான் கட்டுற காசுக்கு வர்த்தா வந்து எஜுகேஷன் எனக்கு இல்லைன்னு சொல்லுவேன். சோ அது மெயினா நான் டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு பெரிய காரணம். ரெண்டாவது வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. அங்க வந்து கேர்ள்ஸ் காலேஜ் அப்படின்றதுனாலே எனக்கு தெரிய சத்தியமா நான் வந்து அது வீடியோ ப்ரூஃப் கூட வச்சிருக்கேன். பட் இதை போட நான் விரும்பல, ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது வந்து உண்மைதான். பட் வந்து அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் நான் அதை வந்து பிரேவா ஹேண்டில் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த காலேஜ் நான் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது. சோ மென்சுரல்ஸ் டைம்ல கூடமே அங்க வந்து தண்ணி வராது. தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நாங்க 1000 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். பட் அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் தண்ணியே வந்தாலுமே லைக் நான் போட்டிருக்கதோட ஒரு லைட் கலர், ஒரு ஷேட் லைட் கலர்ல தான் தண்ணியே வந்து வரும். சோ இதனால நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அது வெளியே யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு வந்து, இல்ல இது மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, சோ அதனால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பட் நான் கட்டினதுக்கு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஒரு மணியோட வேல்யூ என்னன்னு தெரியும். சோ நம்மளுக்கு கொடுத்த காசுக்கு எதனா ஒர்த்தா பண்ணா வச்சு நம்ம 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஒர்த் இல்லாம போது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும்னு நான் வீட்டு பக்கத்துல இருக்க காலேஜ் வந்து விசாரிச்சிட்ட பிறகு அவங்க வந்து ஓகே நாங்க வந்து செகண்ட் இயரே ரீஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அங்க கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகுதான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து முடிவெடுத்தேன், கன்ஃபார்ம் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரொசீஜரை போயிட்டு நான் வந்து HOD மேம் கிட்ட பேசினேன், அந்த மாதிரி அரியர் இல்ல, சோ எனக்கு வந்து நான் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டு பேசினாங்க, ஏமா எதுக்குமா அப்படிலாம் கேட்டு இருந்தாங்க. நான் வந்து ப்ராப்பரா இந்த ரீசன் சொன்னா கண்டிப்பா வந்து சீரியஸ்லி சொல்றேன், இந்த ரீசன் சொன்னா கண்டிப்பா வெளியே விட்டுருக்கவே மாட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து உண்மையாலுமே வீட்டுல வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தது. சோ நான் அந்த ரீசனை வந்து சொன்னேன். சோ அதனால வந்து மெயின் ரீசனா அதை வச்சு நான் டிஸ்கண்டினியூ வந்து பண்றதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ இதுதான் மெயின் காரணம், இவ்வளவு பெரிய காரணம். செகண்ட் கொஸ்டின், நான் வந்து இந்த வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வீட்டுல தாங்க பேசினேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் படிக்கிற காலேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீட் இருக்கு, ஓகே எல்லாமே கன்ஃபார்ம் அப்படின்ற போதுதான் லாஸ்ட் ப்ரொசீஜரா தான் போயிட்டு அந்த காலேஜ்ல என்னென்னலாம் பண்ணா டிஸ்கண்டினியூ ஆகுமோ அது எல்லாமே அந்த ப்ரொசீஜர்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். சோ இதுதான் வந்து என்னோட டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசன். இந்த ஃபார்முக்கு எல்லாம் இந்த யூனிவர்சிட்டில இருந்து காலேஜ் மாறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எல்லாம் லைக் எக்கச்சக்கமான பிரச்சனைங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, யூனிவர்சிட்டிக்கு போறது, அது மறுபடியும் காலேஜுக்கு கொண்டு போறது, சைன் வாங்குறது, சீல் வாங்குறது, இது எல்லாமே நான் வந்து தனியா பண்ணேன். என்ன நினைச்சேன் அப்படின்னா, இங்க இருந்து டிசியை வாங்கி
இங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் நான் நினைச்சேன். நம்ம ஸ்கூல்லாம் அப்படிதானே பண்ணுவோம். ஸ்கூல் பிடிக்கல, ஸ்கூல் மாறணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். நான் புது காலேஜ், நான் இப்ப படிக்கிற காலேஜ் போதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்டர் பண்ணணும், அது மாதிரி பண்ணாதான் நீங்க எங்க காலேஜ் வந்து சேர முடியும். சோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, எவ்வளவு டைம் சீக்கிரம் பண்ண முடியுமா பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் சீட்டு கிடைக்காது அங்கேயும் சீட்டு கிடையாது, பழைய காலேஜ்ல சீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன். போயிட்டு ஃபார்ம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்றாங்க சொன்னாங்க. பண்ண முதல் சொதப்பல் வந்து என்னன்னா, போன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். போன்ல அப்ளை பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி பேமெண்ட் மெத்தட் வந்தது, பேமெண்ட்டும் வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துச்சு. ஃபார்ம் வந்து முதல் 2 ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. ஜெண்டர் வந்து டோட்டலி வந்து மாறி வந்துச்சு. எனக்கு அப்படியே ஷாக்கு. நான் ஏன் என்ன பண்ணேன்னு எனக்கு கண்ணுல தண்ணி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1000 கிட்ட நான் வந்து அதுக்கு பே பண்ணிருப்பேன் அந்த ஒரு ஃபார்முக்கு. அதுல வந்து மிஸ்டேக் வந்துட்டோன்னு எனக்கு கண்ணு தண்ணி. அவ்வளவுதான், நம்ம சோழி முடிச்சு. அந்த காலேஜும் கிடையாது இந்த காலேஜும் கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன். யூனிவர்சிட்டிக்கும் போனேன், போய் கேட்டேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு சார் ரொம்ப பொறுமையா பேசினாரு. ஆக்சுவலி நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்ன மாதிரி நான் கரெக்டா தான் ஃபில் பண்ணேன், பட் ஜென்ரல் அவர் கேட்டாரு நீ போன்ல ஃபில் பண்ணியேன்னு. நான் ஆமான்னு. ஏமா இப்படி பண்றீங்க, சிஸ்டம் பிசி எல்லாம் பண்ண மாட்டீங்களா, அதுலதான் கிளியரா வரும், இல்ல ஆப்ஷன் மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் நான் கேட்டு என்ன பண்றதுன்னு பயந்துட்டு. ஆக்சுவலி நான் அவ்வளவுதான் முடிஞ்சு, ஒரு ஃபார்ம் தான், ஒரு நம்பருக்கு அப்படிலாம் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லம்மா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல நீ என்ன ஜென்ரோ எழுதுமா, ஆனா நீ படிக்கிற காலேஜ்ல ஒரு சைன், உங்க ஹெச்ஓடி கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளவுதான், அது சப்பையா முடிஞ்சிருச்சு. பேமெண்ட்டுக்கு வரேன். பேமெண்ட் அங்க போயிட்டு பிறகு நான் சொல்றேன். எனக்கு பேமெண்ட் அப்ப வந்து போல, ஏன்னா இந்த சென்டர் மாறினதுல எனக்கு இதுவாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ பேமெண்ட் வந்து ரொம்ப நேரமா போல. ஆனா காலையில நான் ஜிபே பண்ணேன். நான் போயிட்டு பே பண்ணிட்டேன். அங்க போனோட ட்ரெஸ் தராங்க என்னன்னா, நீங்க வந்து ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது அப்போ பேமெண்ட் போல அப்படின்னு காட்டுச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டு நெட்வொர்க் வந்தோடனே அது எத்தனை வாட்டி நீங்க பண்ணீங்களோ அத்தனை வாட்டி டெபிட் ஆயிடும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஹார்ட்லாம் டம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எங்க அம்மாவோட கிரெடிட் கார்டு ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணிருப்பேன். அதை அதுக்கப்புறம் என் ஜிபேல இருந்து காசு போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், ஐயோ போச்சு, மொத்த பணமும் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு சோழின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அது போகல. நல்ல வேலை. எனக்கு ரொம்ப ரொம்ப அப்புறம் உயிரே வந்தது உண்மையாலுமே. என்னோட ஜிபே இருந்து போகுது, அது போச்சு. மிச்சபடி நான் எத்தனை வாட்டி டெபிட் பண்ணணும் அது எதுவுமே போல. பட் அந்த மாதிரி போயிருக்கு, போயிட்டு காசு ரிட்டர்ன் ஆகாமே இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா அவள் தான், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் அங்க கேட்பாங்க. ஆக்சுவலி இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரேக் எடுக்கலன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியணும்ல. சோ அதுக்காக வந்து அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க காலேஜுக்கு. இதுல இருந்து தான் நான் வந்து நாயா அலைஞ்ச கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்டெண்டன்ஸ் ஃபார்முக்கு கிட்டத்தட்ட என் காலேஜுக்கு நான் 3 டைம், என் வீட்டுல இருந்து 3 டைம் நான் வந்து எப்படி சொல்றது, 3 நாள் நான் வந்து அலைஞ்சேன் அந்த ஒரு அட்டெண்டன்ஸ் ஃபார்முக்கு. ஏன் எடுத்து தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி அத ப்ரொசீஜரா டைப் பண்ணி ஒரு ஃபார்மா எடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியல. சத்தியமா அந்த காலேஜ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு அப்படியே ஐயோ நம்மளே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இன்டர்ன்ஷிப் போட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இயர். நீ டிஸ்கண்டினியூ பண்ணலன்னா அது உன் இஷ்டம், பட் இந்த காலேஜோட ப்ரொசீஜர் பட் நீ வந்து இன்டர்ன்ஷிப் 15 days பண்ணிருக்கணும்ட்டாங்க. எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப்க்கு நான் வந்து என்னோட வீட்டுல இருந்து போனோம்னா அது ஒரு 2 hours ஆகும். பட் காலேஜ்ல இருந்து போனோம்னா ஒரு 15 minutesலயே போயிடலாம். சோ அதனால நான் வந்து டெய்லி ஒரு பேக், லஞ்ச் அது மாதிரி தூக்கிக்கின்னு போயிருவாங்க. போயிட்டு இந்த காலேஜ்ல கரெக்டா அந்த 2 மணிக்குள்ள எனக்கு முடியணும். நான் 2 to 4 இல்ல 5 அங்க வந்து இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணுவேன். அதோட வீட்டுக்கு போயிருவேன். இதேதான் வந்து எனக்கு சத்தியமா 1 month ப்ரொசீஜரா இருந்தது. நான் விட்ட லீவ்லாம் எனக்கு அப்படியே இந்த மாதிரி கொலநாசமா போச்சு உண்மையாலுமே. அதுக்கப்புறமேட்டு நாங்க போவேன், இதுக்காக வெயிட் பண்ண வச்சு, வெயிட் பண்ணுங்க பிரின்சிபல் இல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அட்டெண்டன்ஸ் ஃபார்முக்கே கிட்டத்தட்ட 3 வாட்டி போனேன். நானும் அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் வாங்கிட்டேன். இதோட முடிஞ்சு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா அங்க வந்து நம்மளோட மார்க் ஷீட் எல்லாம் வைக்க சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மார்க் ஷீட் கொடுக்கல. நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்ல, அதை நம்ம வந்து பண்ணணும். செகண்ட் செம் இப்பதான் எழுதியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னு மறுபடியும் ஒரு வாட்டி யூனிவர்சிட்டிக்கு போனேன். அட்டஸ்டேஷன் கேளு, உங்க காலேஜ்ல போட்டு தருவாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் அதே ஈவினிங் போயிட்டு அட்டஸ்டேஷன் ஒரு வாட்டி போட்டு கொடுங்கன்னு ஒரு வாட்டி போனேன். போனா அவங்க வந்து அவங்க சிம்பிளா சொல்றாங்க, அட்டஸ்டேஷன் மார்க் ஷீட் இருந்தா போட முடியும், போமா அது உங்க யூனிவர்சிட்டிக்கு தெரியாதான்னு சொல்லி எனக்கு டிடி அமிச்சிட்டாங்க. நானும் மறுபடியும் போனேன். மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு போனேன். அவங்க கேட்டா சரி கேலியாவது போட்டு தர சொல்லுமா அப்படின்னாங்க. கேலிக்கு போனேன். மறுபடியும் காலேஜுக்கு வந்தேன். அவங்க கிட்ட கேட்டா கேலியும் மார்க் ஷீட் வந்தாதான் தெரியும், தெரியாதாமான்னாங்க. மறுபடியும் போனேன் யூனிவர்சிட்டிக்கு. மறுபடியும் போனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சரி ஓகே, இது எதுவுமே இல்லைன்னா செகண்ட் செம் நீ எழுதியிருக்க உன்னோட ஹால் டிக்கெட் இருக்கும்ல, சோ அந்த ஹால் டிக்கெட்ல உன் பிரின்சிபல் சைன் அண்ட் சீல் வாங்கிக்கோ, அதை வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, மார்க் ஷீட் வந்தோடனே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இது முதலே சொல்ல மாட்டீங்களாடான்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 5 times கிட்ட போயிருப்பேன். மொத்தமா ஒரு
8 டைம்ஸ் போயிட்டேன்னா சைன் அண்ட் சீல் வாங்க ஒரு வாட்டி போனேன். எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணி கிட்ட ஒரு 10-15 வாட்டி அலைஞ்சிருப்பேன். 3ல இருந்து 4 மணி நேரம் டெய்லியும் போய் இந்த காலேஜ்ல வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு வந்தேன். டெய்லியும் சும்மாவே போய், ஓகேவா. சோ அவங்களால பண்ண முடிஞ்சா அவங்க பண்ணலாம், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி சுத்தமா காலேஜ்ல கிடையாது. காலேஜும் வந்து மாறிட்டேன், நான் இந்த காலேஜும் வந்து சேர்ந்துட்டேன், நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், அவ்வளவு முடிஞ்சு நான் நினைச்சேன். சோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காலேஜுக்கும் உனக்கும் ஒரு லெட்டர் வரும். என்ன லெட்டர்னா, நீ இந்த காலேஜ்ல இருந்து காலேஜ் மாறிட்டு உனக்கு லெட்டர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுன்னாங்க. நானும் கும்பிடு போட்டு சந்தோஷம் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெட்டரும் வந்தது. எங்க அம்மா சொன்னாங்க லெட்டர் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் காலேஜ்ல இருந்து வந்து கடை ஓபன் பண்ணி செமையா ஓகே ஃபைன் வந்துருச்சு, இதோட நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ட்விஸ்ட். நான் வந்து அந்த காலேஜ்ல பிசிஏ படிச்சேன், இந்த காலேஜ்ல பிசிஏ செகண்ட் இயர் கண்டினியூ பண்றேன். இதுதான் போடணும். பிசிஏன்ற இடத்துல பிகாம்னு வந்துச்சு. எனக்கு அப்படியே சத்தியமா தலை வெடிச்சிருச்சு எனக்கு. நான் அன்னைக்கு ஈவினிங்க மறுபடியும் பேக மாட்டிக்கின்னு மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு போறேன், ஓடிட்டு போய் கேக்குறேன், எங்க பிசிஏன்னு வரணுங்க, பிகாம்னு வந்திருக்கு, நீங்க கரெக்டா தான் நான் எல்லா ஃபார்ம்லயும் கொடுத்துருக்கேன். அவங்க ஃபார்ம் பார்த்து தான் ஆக்சுவலி ஃபில் பண்ணுவாங்க, டைப் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுலயுமே மிஸ்டேக் பண்ணு, என் ஒரு ஃபார்ம் மட்டும் பிசிஏ ஃபார்ம் மட்டும் பிகாம்ல போயிட்டு இருக்கு, அவங்க பிகாம்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் அந்த இதுக்காக போனேன். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இல்லம்மா நீங்க நான் மறுபடியும் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. மறுபடியும் நான் அடுத்த நாளைக்கு போனேன். உங்க காலேஜ்ல பிரின்சிபல் கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்கும், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அப்பதான் வந்து நான் 3 ஃபார்மையும், மொத்தம் யூனிவர்சிட்டியில ஒரு ஃபார்ம் இருக்கும், என் கையில ஒரு ஃபார்ம் இருக்கும், காலேஜ்ல ஒரு ஃபார்ம் இருக்கும், மொத்தம் 3 இருக்கும், ஓகேவா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இருக்க அந்த ஃபார்மையும் நான் வாங்கிக்கணும், என் ஃபார்மையும் நான் போய் கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஈவினிங்கே நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன். யூனிவர்சிட்டிக்கு போய் அவங்க அதுக்கப்புறம் டைப் பண்ணி கையோட எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சத்தியமா நிம்மதியாச்சு. இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ இவ்வளவு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அவ்வளவுதான் நிம்மதி ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட் டே வந்து எங்க மேம் கிட்ட வந்து அந்த லெட்டர் சப்மிட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கணும், அந்த லெட்டர் இப்ப தொலைஞ்சு போயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் என்கிட்ட போட்டோ காப்பி இருக்கு, அதுல வந்து ஒரு நம்பர், பர்டிகுலர் சீரியல் நம்பர் இருக்கும். இப்ப அது உங்களுக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவைதான். பட் மார்க் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த 2 செம் அந்த காலேஜ்ல படிச்ச மாதிரி வரும்ல, அந்த மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் நான் யூனிவர்சிட்டியில கொடுக்கணும். சுத்தமா முடியல எனக்கு சொல்ல போனா. இப்போ நான் அந்த சீரியல் நம்பர் சொன்னா அவங்க எடுத்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நீங்க போய் எந்த இடத்துலயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு டீட்டெயிலா என்னென்ன பண்ணணுன்றத கிளியரா அந்த வீடியோல சொல்லிட்டேன். சோ இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுலயும் வந்து மறுபடியும் பார்ட் 3 வீடியோ போட்டா உங்களுக்கு செம்மையா போர் அடிச்சிடும். சோ நான் இதுலயே வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதை வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து Q&A செஷனுக்குள்ள வந்து போலாம். அது வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு நம்ம போயிடலாம். இவ்வளவு நடந்த பிறகு டிஸ்கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு இது கொஸ்டின் இருக்கும்ல. சோ இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்னா, நீங்க வந்து பெஸ்ட் வந்து ஒரே காலேஜ்ல படிங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற காலேஜ் கரெக்டா சூஸ் பண்ணிடுங்க. உங்க கையில தான், உங்க சாய்ஸ் உங்க கையில, ஓகேவா. இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் தாண்டி பண்ணணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் இல்ல எனக்கு இல்ல சத்தியமா சர்வே பண்ண முடியல, இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணிக்கலாம். சோ இது உங்களோட சாய்ஸ். அப்ளிகேஷன்ல வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நாங்க அதுக்கு தனியா அதெல்லாம் பே பண்ணணுமா அப்படி இப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மேக் ஷுர் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போய் டைரக்டா கேட்டுருங்க. உங்களுக்கு எதனா டவுட் எதனா உறுத்திக்கிட்டே இருக்கு, இல்ல தப்பா இருக்கும் அப்படின்னு தோணுன்னா மேக் ஷுர் நீங்க யூனிவர்சிட்டியே போய் கேட்டுருங்க, அது பெஸ்ட். அண்ட் அதுக்கு வந்து சேஞ்சஸ்லாம் அதுக்கு சார்ஜஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் இல்லாம காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எந்த வீடியோலுமே சொல்லியிருக்க மாட்டேன் பேரண்ட்ஸ் வந்து இருந்தாலும் டிஸ்கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா பேரண்ட்ஸ் வேணும். ஏன்னா என் காலேஜ்ல டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு ரீசனுக்கு பேரண்ட்ஸ் கேட்டாங்க. எங்க அப்பா தான் வந்து எனக்கு பேசினாரு HOD கிட்ட. அவர் பேசி கன்வின்ஸ் பண்ண பிறகுதான் அந்த காலேஜ்ல ஒத்துக்கிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு. இந்த காலேஜ்ல வந்து எங்க அப்பா தான் ஜாயின் பண்றதுக்கே ஹெல்ப் பண்ணாரு. சோ பேரண்ட்ஸ் இஸ் மஸ்ட். அவங்க தேவை, அவங்க வந்து இருந்தாதான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். பழைய காலேஜ்ல வந்து நோ டியூ ஃபார்ம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன், போன வீடியோல சொல்லியிருப்பேன் நானு. நோ டியூ ஃபார்ம் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதனால டிஸ்கண்டினியூ பண்றீங்க அப்படின்றத வந்து HODக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா HOD வந்து உங்களுக்கு வந்து நோ டியூ ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. பெரிய டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஆனா செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து வேற காலேஜ் நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் விட்டு டிஸ்கண்டினியூ அதாவது TC வாங்கணும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 2 வருஷத்தோட ஃபீஸும் கட்டினா தான் TC தருவாங்களா
அப்படின்னு டவுட் இருக்கும். கிடையாது, நம்ம படிச்ச வரைக்கும் நம்ம ஃபீஸ் ஃபுல் பே பண்ணி இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா அதுல பாதி ஃபீஸ் 25,000 பேலன்ஸ் இருக்கு, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு முடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது பேலன்ஸ் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அண்ட் இல்ல நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்ல ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டேன், இதோட கட்டினா செகண்ட் இயர், அதாவது நான் போக போற இதுக்கு தான் நான் கட்ட போறேன் அப்படின்னா நீங்க அதுக்கு நடுவுலயே வந்து காலேஜ் மாறுறீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் எதுவும் கட்ட தேவை கிடையாது. இது வந்து எத்தனை நாள் ஆகும் இது ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கன்னா 1 or 2 daysல நீங்க வந்து கிளியரா முடிச்சிடலாம். பட் வீடியோ பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசம் 1.5 மாசம் நீங்க உங்களை அலைய விடுவாங்க. ஏன்னா நான் அவ்வளவு இது பண்ணி நான் கிளியரா என்னென்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதை வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க மேல எதனா தப்பு வச்சுக்கிட்டு நீங்க வந்து டிசி போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து தரமாட்டாங்க. எப்படின்னா இப்ப உங்க மேல எதனா அங்க பிளாக் மார்க் இருக்கு, காலேஜ்ல எதனா பிரச்சனை, அதை வச்சுட்டு அந்த காரணத்தினால எனக்கு காலேஜ் பிடிக்கல அதனால நான் இந்த காலேஜ் மாறுறேன் அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க, டிசியும் தர மாட்டாங்க. அண்ட் சீட்டுமே அப்படி டிசி இவங்க தந்தாலுமே இவங்க இன்னொரு காலேஜ்ல உங்களை ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. செம் நடுவுலயே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா? இப்ப நீங்க ஒரு செம் தான் படிச்சிருக்கீங்க, இன்னொரு செம் படிச்சாதான் ஃபர்ஸ்ட் இயர் முடியும் அப்படின்னா அப்போ நடுவுலயே வந்து நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. 1 year படிச்சு முடிச்சுட்டு தான் டிஸ்கண்டினியூ பண்ணணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டீங்க, செகண்ட் இயர் பிடிக்கலன்னு மாறுறீங்கன்னா ஓகே, செகண்ட் இயரும் படிச்சிட்டீங்க தேர்ட் இயர் பிடிக்கலன்னா மாறிக்கலாம், அவ்வளவுதான். பேமெண்ட் பண்றீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜிபேக்கு சர்டைன் டைம் வந்து ஓபன்ல இருக்கும், அந்த டைமிங் மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து ஜிபேலயே பேமெண்ட் பண்ணுங்க, அதுதான் குயிக்காவும் ஷேர் ஆகும் அண்ட் ரிசிப்டும் சீக்கிரமா வரும். இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஜிபேவே பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இயர் படிக்கிறவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும். தேர்ட் இயர் படிக்கிறவங்க வந்து செகண்ட் இயர் எண்டிங்லயே லீவ்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல இப்ப தேர்ட் இயர் போறீங்க அப்படின்னா நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தேர்ட் இயர் படிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது. லெட்டர் வந்து எந்த காலேஜுக்கு வந்து சென்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க படிக்க போற காலேஜுக்கும் உங்களுக்கும் வந்து சென்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு லெட்டர் காப்பி வரும், நீங்க எந்த காலேஜ்ல படிக்க போறீங்களோ அந்த காலேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா யூனிவர்சிட்டி வந்து லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. சோ நீங்க படிக்க போற காலேஜ்ல வந்துதான் இந்த லெட்டர் வந்து சென்ட் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், சைன் வாங்குறதோ சீல் வாங்குறதோ எதனா ஃபார்ம் வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கூட முடியுமோ நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடியும் சரி ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபில் பண்ணிட்டு அப்புறமும் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு போல ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு நம்ம யூஸ் ஆயிக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து வைக்கலன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் ஷீட் கண்டிப்பா வைக்கணும். அட்டெண்டன்ஸ் ஷீட் வைக்கலன்னா நீங்க பிரேக் எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் ஷீட் சோ வச்சுதான் ஆகணும், போய் கேளுங்க. பட் பிரேக் இருந்து நீங்க இல்லன்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல தெரிஞ்சிடும். சோ அதனால மேக் ஷூர் எந்த ஒரு இதுவும் பண்ணாம கரெக்டா பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எனக்கு ஜெண்டர் மார்ச்சுன்னு ஒரு கதையை சொன்ன பாத்தீங்களா, சோ அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது தயவு செய்து பிசில வந்து ஃபில் பண்ணுங்க, லேப்டாப் எதனா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க நெட் சென்டர் கூட போயிட்டு பொறுமையா உட்காந்து ஒரு டீட்டெயிலா சொல்லி கூட ஃபில் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல எதனா வந்து டவுட் இருக்கு, எதனா வந்து மிஸ்டேக் பண்றோம் இதுனா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ வந்து அவ்வளவுதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாவே போயிருக்கும் எனக்கு தெரியும், பட் நான் கிராப் பண்ணி எப்படியோ உங்களுக்கு கம்மி டைமிங்ல கொடுக்க பாக்குறேன். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பண்ணலான்றத வந்து உங்களோட ஐடியா எதனா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அண்டில் திஸ் பை ஃப்ரம் கீக்ஸ், பை.